6ஆம் வசனம். ஏய் எங்கடா அவன் வேலையை இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இந்த வருஷம் நமக்கு கொடுத்த பிராமிஸ் மறக்க கூடாது. இது வாக்குத்தத்தமான வசனம். அப்படியே மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி கூப்பிடுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சொல்லுங்க, அது என்னை அணுகாது, அது என் குடும்பத்தை அணுகாது. பிரைஸ் தி லார்ட். வாக்கியங்களை கடந்து போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நாளில் உங்களோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தான் சொல்லுவான், காலம் பதில் சொல்லுண்டா, காலம் பதில் சொல்லுவான் அப்படின்வான். நான் சொல்கிறேன், காலத்துக்கு நானும் பதில் சொல்லணும். காலம் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம தான் கரெக்ட் இல்லை. காலம் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்குது, நம்ம தான் கரெக்டாக மூவ் ஆகல. நம்மால் சொல்லுவோம் பாருங்க, காலம் வருண்டா பதில் சொல்லுண்டா அப்படின்லாம் பேசுவாங்க பாருங்க, சினிமா ரோல் மாதிரி பேசுவாங்க. நான் சொல்கிறேன், காலம் பதில் சொல்லாது. காலத்திற்கு கர்த்தருக்கும் நீங்களும் நானும் பதில் சொல்லணும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவான ஒரு முன் ஜாக்கிரதையை நமக்கு போதிச்சிருக்குது. இந்த நாட்களில் நாம் செலவழிக்கிற நேரங்களுக்கு கட்டாயம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். காலங்களை பயன்படுத்தாத சோம்பேறிகள் இன்றைக்கு அதிகமாய் பெருகிவிட்டார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், மனதை புரிந்து கொள்ளுங்கள். நான் பேசுகிற வார்த்தை உங்களை டச் பண்ணும், ஹர்ட் பண்ணும். எது பண்ணாலும் பரவாயில்ல, நீ எந்திரிச்சே போனாலும் பரவாயில்ல. ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாய் சொல்லிவிடுகிறேன், சோம்பேறி தான் வேட்டையாடினதை சமையாமல் இருப்பான். இன்றைக்கு சபையில், ஊழியத்தில், ஆண்களும் பெண்களும், வீடுகளில், குடும்பங்களில் இன்னைக்கு சோம்பேறித்தனத்தினால காலங்களை பயன்படுத்தாம, காலத்தை பிரயோஜனப்படுத்தாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதை தேவன் மிகவும் எச்சரிக்கிறார் என்பதை உங்களோடு நான் பேசிக் கொள்ளுகிறேன். ரொம்ப மோசமான ஒரு காலங்கள். நான் சொல்றேன், we are all blessed, safe zone. இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கும். சொல்றோம், இவன் வந்தா, அந்த ஆட்சி வந்தா நம்ம சபை நடத்த முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, அதனால ஓட்டாங்க போற்றாதீங்க, அவன்கிட்ட போற்றாதீங்க, இவன்கிட்ட போற்றாதீங்க. பாஸ்டங்களே பயந்து பதிவு போடுறாங்க. புரியுங்களா? இல்லை அவன் வந்தாதான் என்ன, இல்லை அவன் வந்தாதான் என்னன்றேன். நீ எப்போதுமே இப்படி சேஃபா இருந்து சோம்பேறியா இருந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை நடத்திக்கிட்டு வந்து உண்டியல கலெக்ஷன் போட்டுக்கிட்டு முதல்ல கூட நீ சுகமா கார்ல போயிட்டு வந்தா விட்டுட்டு போன்ல பேசி ஜெபிக்கிறோம் அப்படின்னு போட்டுக்கிட்டு, இதெல்லாம் என்ன லைஃபா? ஒரு நாள் வரணும், சுவிசேஷத்து நிமித்தமா உங்க போதகர் கைது செய்யப்பட்டார்னு வரணும், சபை நடத்த இடம் இல்லை என்று சொல்லி வரணும், ஆராதனைகள் கூடி ஆராதிக்கிறது நிறுத்தப்படணும். என்னங்க சொல்லுங்க, ஏன் ஏன் ஞாயிற்றுக்கிழமையாவது அந்த சிஸ்டர் அந்த பிரதரை பார்த்து ஒரு பிரைஸ் லார்ட் சொன்னேன், அது கூட ஐயோ ஏன் சேஃப் ஜோன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்கள் வீடு எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தால் எப்போதும் யார் வேணாலும் வரலாம். உங்க வீடு யாரா வருவதற்காக ஆயத்தமாக்கப்பட்டால் எப்போதும் யாரும் வர முடியாது. ஒத்துக்குங்க. நான் சொல்றத சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் காலங்காத்தால பாலக்கரைக்கு போனேன். நல்ல வேளை அவர்கள் வரல, தப்பிச்சேன். போயிட்டேன். சரி பிள்ளைகளை பார்க்கலையே அப்படின்னு ஒரு 7:30 மணி இருக்கும். இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு 7:30 மணிக்கு போகிறேன்.
ஏறி கதவை தட்டினா அந்த அம்மா திறந்தாங்க. பாஸ்டரி அப்படின்னு ஒன்று, ஒருத்தி தலைவாணி எடுத்தா, ஒருத்தி போர்வை எடுத்தா, ஒருத்தி பாயை எடுத்தா, 3 பேர் திருச்சி ஒரே ரூமுக்குள்ள ஓடி இப்படி மாட்டிக்கிட்டாங்க. இவ உள்ளார போயிட்டு இவ அவளை திட்டா, அவ இவளை திட்டா, எல்லாம் சேர்ந்து அம்மாவை திட்டுறாங்க. பாஸ்டர் உன்ட்ட சொல்லியிருப்பார், நீ தான் எங்களை மாட்டி விட்டுட்டேன். நான் ஆட்டின்னு சொல்லலை, நான் நேச்சுரலாக தான் போனேன். இதை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நடக்கலையா? இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் யாரும் சொல்லாமல் திடீர்னு வந்துட்டா, யூ ஆர் நாட் அக்செப்டட். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. உங்கள் வீட்டுக்கு ஒருவர் ஆயத்தமாக்கப்படாமல் வருவதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையே. கடவுள் கொடுத்த காலத்தில் நீ ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலையை ஆயத்தப்படுத்தாமல் இருந்தால் நீ எந்த காலத்தையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முடியாதுங்க, கஷ்டம். நான் சொல்கிறேன், நீங்கள் காலத்தை நாம் பயன்படுத்தாமல் விட்டுட்டோங்க. நிறைய காலத்தை விட்டுட்டோம். எனக்கு 55 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. எவ்வளோ காலங்களை வீணாக்கிட்டேன்னு நான் கவலைப்படுறேன். எவ்வளோ காலங்களை வீணாக்கிட்டேன். மனதுக்கு வேதனையும் சஞ்சலமாக இருக்குது. பெருமைக்கு வேணா 10 பேசிக்கலாமே தவிர செய்ய வேண்டிய வேலையை செய்யலை என்ற மன வருத்தம் இருக்கிறது. என் காலத்துக்கு செய்ய வேண்டிய பணியை இன்னும் செய்யலையே, ஓட வேண்டிய ஓட்டத்தை இன்னும் ஒழுங்கா ஓடல என்ற மன வருத்தம் இன்னைக்கு என் மனதை போட்டு வாட்டுகிறது. கவலைப்படுகிறேன், கண்ணீர் விடுகிறேன். ஐயோ, இந்த காலத்தை, இனி வர காலத்தை நான் விடக்கூடாது என்று தீர்மானித்திருக்கிறேன். என்ன பயன்படுத்தினீர்கள் இந்த காலத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆடிப்பட்டம் தேடி விதையா? என்னங்க, இவன் ஆடிப்பட்டத்தில் தேடி விதைக்காதான் பிளாட்டு போட்டு வித்துட்டான். தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன், ஆடிப்பட்டம் தேடி விதைன்ற காலத்தை நம்ம விவசாயிகள் பயன்படுத்தின பொழுது தமிழ்நாடு முழுசும் விலை களஞ்சியமாக கிடந்துச்சுங்க. என்னைக்கு இவன் ஆடி பட்டத்தை தேடாம விட்டானோ அன்னைக்கே பிளாட் போட வந்து இறங்கிட்டாங்க. ஆஃப் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர், ஜி ஸ்கொயர்லாம். புரியல? காலம் உன் கையில் இருந்துச்சு, காலம் உனக்கு சாதகமாக இருந்துச்சு. அந்த காலத்தை நீ யூஸ் பண்ணாதனால இன்னைக்கு நீ என்னதான் நினைச்சாலும் திரும்பி அந்த இடத்த உன்னால் வாங்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான காலங்கள் நம்ம இப்போ சேஃப் ஜோன். இப்போ தமிழ்நாட்டுக்கு சேஃப் ஜோன். இதே சேஃப் ஜோன் அடுத்த 5 ஆட்சிக்கு வந்தால் வச்சுக்கோங்க, எப்படி இருப்போம்? இப்படியே தான் இருப்போம். எப்படியா இருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் 1:30 மணி ஆராதனைக்கு அவ்வளோ கூட்டம். புரியுங்களா? ஏன் எதுக்கு வந்தாங்க சொல்லுங்க? தை பிறந்தா வழி பிறக்குமா? என்னவா? எவன் வீட்டில் தின்ன போகிற சோறதுக்கு மதியானம் போன என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பட்டு புடவையோட கிட்டு புடவையோட அப்படியே நேராக வந்து நின்று இங்கே முடிச்சுட்டு நேராக நம்ம கால் டிஃபன் சேர்த்து போடுறாங்களோ? புரியல? இல்லை நீ முன்னாடி உட்காருன்னு இருக்காங்களோ? சில விசுவாசி, நான் இன்னைக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு முடிச்சு இங்கே அந்த சர்வீஸ்க்கு வந்துட்டு காலையிலேருந்து அங்கே உட்காந்துருக்கான். ஆமாம், நான் 2 மணிக்கு தான் போனேன். என்னண்ணே வந்துட்டோம் முன்னாடி அப்படின்னாங்க. வெக்கமாக இருக்குடா உன்னை பார்க்குறதுக்கு. போனோம்மா, தின்னோம்மா, மொய்ய வச்சோம்மா, வந்தோம்மா, எங்கேயா போன? ஜபத்துக்கு போயிட்டு தாண்டா வருவேன்னு சொல்லணும். நீனு காலையே கடை பரப்பி போய் உட்காந்துடுறது. இன்றைக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு போக வேண்டியிருப்பதால் நாங்கள் காலை ஆராதனைக்கு வந்து விடுகிறோம். கல்யாணத்தில் ஒன்று எவன் காணாங்கானம் தேடுறான், ஒன்று எவன் தேடுறான்ற? என்ன மனநிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? என்ன காலத்தை பயன்படுத்தி விட்டீர்கள்? யோசித்து பாருங்க. புதிய வருஷம் தொடங்குச்சு இல்லை, அவர்கிட்ட எவ்வளோ வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்க நீங்கள் கர்த்தருக்கு சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாகவும் உண்மையாகவும் இருந்திருக்கீங்களா? என்ன தீர்மானம் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க? என்ன ஜப வாழ்க்கை இருக்குது? என்ன வேத வாசிப்பு இருக்குது? என்ன பரிசுத்தம் இருக்குது? என்ன உண்மை இருக்குது சொல்லுங்க? எதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோம்? இந்த காலம் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? எவ்வளோ நல்லா இருக்கு. சங்கீதக்காரன் சொல்றான், நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறத்தை வைத்து விட்டு சீயோனை நினைத்து அழுதோம். எங்க உட்காந்துக்கிட்டு? எங்க உட்காந்துட்டா சார்? என்ன அலரி செடி மேல உட்காந்துட்டா? பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை வைத்து விட்டு சீயோனை நினைத்து உணர்வு இல்லை. இப்போ கீழே வைராக்கியம் வருது பாருங்க.
அப்பொழுது அங்கிருந்த சேவகர்கள் எங்களிடம் வந்து, சீயோனில் சில பெர்ஃபார்மன்ஸ் பாட்டு 2 பாட்டு பாடுங்களேன், நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னப்ப வைராக்கியம் வந்துருச்சான். என்ன வந்துருச்சா? எங்கள் தேவனுடைய பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது, நான் அந்த பொருளை ஒரே சாத்திருப்பேன். நீ பாபிலோன் ஆறுகள் அருகே நிற்கிறவனா, யோர்தான் நதி என்று புரண்டு ஓடுகிற அந்த ஸ்தலத்தில் நிற்க வேண்டியவன் இங்கே விற்கப்பட்டு வந்தது காரணம் என்ன? உனக்கு கொடுத்த காலத்தில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாதபடியினாலே தேவன் தேசத்தை ஒன்றுமில்லாம ஆக்கி போட்டார். பார்த்து சொல்றாரு ஆண்டவர் எருசலேமை பார்த்து, எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த காலத்தில் ஆகிய உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீ மறந்துட்ட. அதனால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும். உன் காலம் அது. திஸ் இஸ் யுவர் சீசன். பாயத்திறந்து சொல்லுங்க, இது ஏன் சீசன். பாயத்திறந்து பேசுங்க. திஸ் இஸ் மை சீசன். இது என்னுடைய காலம். இது என் காலத்தில் நான் ஜெயிச்சிட்டேனா எவன் காலத்திலையும் நான் ஜெயிச்சிருவேன். 3 அரசாட்சி நடக்குது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இந்த சீசன்ல நான் ஜெயிச்சிட்டேனா, இவன் வந்தா என்ன, இவன் வந்தா என்ன, இவன் வந்தா என்ன, இவன் வந்தா என்ன, எவன் வந்தா என்ன, எல்லா ஆட்சியிலையும் என் காலம் ஜெயமா இருக்கும். ஆண்டவரே அவனை வர விடாதையும். நாளைக்கு ஜெபிப்பாங்க பாருங்க, ஆண்டவரே அவனை விட விடாதையும், ஆண்டவரே அவனை வர விடாதையும். அப்போ தான் ஆண்டவர் வைப்பா, இப்போ இவனை தான் வர வைக்கணும். நீங்கள் உங்கள் கணிப்பே வேறங்க, நம்ம கணிப்பே வேற. ஆமாம், நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே இந்த காலத்தில் நாங்கள் சரியாய் பயன்படவில்லை, எங்களை பயன்படுத்துகிற ஒரு காலத்திற்கு எங்களை அனுமதியும் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. சிஸ்டர் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்களா? கூடி ஜெபம் பண்ணுங்க. பக்கத்து வீட்டு சிஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிங்க. சபதம் கூட முடியாது, கூடி ஜெபம் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்களா? வருஷத்தில் 3 நைட் ப்ரேயர் நடத்துவாங்க. உட்காந்து ப்ரோக்ராம் போடுவாங்க. எங்கள் ஆளுங்க எல்லாம் பாஸ்டங்களை தான் சொல்கிறேன். உட்காந்து ப்ரோக்ராம் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னு சொல்வேன், இனிமேல் கட்டாயம் அடுத்த வருஷம் தான் வருவீங்க. என்னது, அடுத்த வருஷம் தான் வருவீங்க அப்படின்வேன். பஸ்ஸை பிளான் போட்டுருவோம் பஸ்ஸை, நீங்கள் சொல்லிட்டீங்களே பாருங்கள் அடுத்த மாதம் பாருங்கன்னு வாங்க. 1 வருஷம் கழிச்சு இப்போ முந்தானத்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டேன். நம்ம கூடிடுவோமா அப்படின்னாங்க. தின்றதுக்கு. கூடுறது எதுக்கு? தின்றதுக்கு. ஒரு ஜபம். நான் சொன்னேன், ஜபம்லாம் பஸ்ஸர் உட்காந்து நம்ம திட்டமிடுறோம், அடிக்கிற அந்த வருஷம் எழுப்புதலை அப்படின்னு வாங்க. உன் காலத்தை நீ பயன்படுத்தாதனால கடவுள் என்னத்தம்மா செஞ்சார்? திறந்த சபை வாசலெல்லாம் மூடிட்டார். இப்போ எந்த சபையில் போய் நடத்தலான்னு நைட் பிரேயர் கேட்டால், பாஸ்டர் வேணாம் பாஸ்டர். எதுக்கு வேணான்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரில, எங்களுக்கு தெரில. சபையே வேணான்னு சொல்லுதுன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லும் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் காஸ்பல் மீட்டிங் நடத்த முடியாது. எந்த டெனாமினேஷன், எந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையும் நீங்கள் சுவிசேஷ கூட்டம் நடத்த தடை உத்தரவை இந்த ஆட்சி தான் போட்டிருக்குது. எந்த ஆட்சி? மறந்துடாதீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அவங்களால ஜெயம் வரும், இவங்களால ஜெயம் வரும்? கர்த்தரால தான் ஜெயம் வரும். காலத்தை விட்டுட்டோம் பார்த்தீங்களா? ஒரு காலத்து 2017 ஃபாதரை வச்சு சுவிசேஷ கூட்டம் நடத்தினேன். அதுக்கப்புறம் நான் கிரவுண்டு போய் கேட்குறேன், எந்த கிரவுண்டு கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. நடத்த முடியாது, ஓப்பன் மீட்டிங் நடத்த முடியாதுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லுவாங்க நைட் ப்ரேயர் நடத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வருவான். நைட் ப்ரேயர் நடத்த விட மாட்டான். ஆராதனையில் சொல்லுவான், இத்தனை வாட் ஸ்பீக்கர் தான் வைக்கணும், இனிமேல் இத்தனை வாட் ஸ்பீக்கர் மேலே என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு போடுவான். அள்ளி குவிச்சு வச்சுருக்காங்க எங்கள் ஆளுங்க. ஒரே ஸ்பீக்கராக தான் இருக்குது. இது பாதி மீட்டிங் நடத்தலாம், அங்கே அவ்வளோ ஸ்பீக்கர் வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிக்சர் வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாம் வச்சுருந்து என்ன பண்ணுவீங்க? எல்லாம் தூங்கும். அதெல்லாம் சொல்லும், நாங்கள் ஒரு காலத்தில் உழைக்கலான்னு ஆசைப்பட்டப்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்களாடா அப்படின்னு. யோசிச்சுப்பார். ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் நமக்கு தான் எச்சரிப்பை கொடுக்குறாரு. சில பேர் படிக்க வேண்டிய படிப்பை 50 வயசில் படிப்பான் பாருங்களா? படிப்பு மாதிரியா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பு மாதிரியா இருக்கும்? காலத்தை ப்ரோஜன். நான் சொல்கிறேன்,
ஆசாப்புடைய அப்பா எப்படி இருந்தான்னு தெரியாதுங்க. ஆசாப் எப்படி இருந்தா நான் சொல்கிறேங்க. இந்த ஆசாப்பை சொல்லுங்க, மறந்துடக்கூடாது. ஆசாப்பை சொல்கிறேங்க, மறந்துடக்கூடாது. ஆசாப்பு அவன் வேறங்க. அவங்க அப்பாட்ட இல்லாதெல்லாம் இவன்ட்ட இருந்துச்சுங்க. 10 வருஷம் தேசம் அமைதியாக இருக்கிறத கண்டுபிடிச்சான். அப்போ அதுக்கு முன்னாடிலாம் தேசம் எப்படி இருந்துச்சு? பயந்து பயந்து கிடந்துச்சு, யுத்தமாக கிடந்துச்சு. அமெரிக்கா இல்லை, அமளியா கிடந்துச்சு. அந்த சீசன்ல பார்த்து பார்த்து பழகினவன் 10 வருஷம் தேசத்தில் ஆண்டவர் அமைதியை கொண்டு வந்துட்டார்ன்றதை தெரிஞ்ச உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விடக்கூடாது. இனி எங்க அப்பா காலத்தில் நடந்த யுத்தம் போல இனி ஒரு யுத்தம் என் காலத்தில் வரக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன காரியங்களை திட்டம் பண்ணுமோ அத்தனை காரியங்களையும் திட்டம் பண்ணினா, பிளான் பண்ணாங்க. நான் சொல்வேன், அடிக்கடி ஜபங்களை ஏறெடுக்கிற தேவ மனிதர்கள்ட்ட சொல்வேன், முதல்ல கூட ப்ரிப்பேர் பிரேயர் சொல்லுங்க. ப்ரிப்பேர் பிரேயர். முதல்ல கூட ஜபத்தை கூட முன்கூட்டியே திட்டமிட்டு அதை எழுதி கணக்கிட்டு ஜபிக்கணும். அது பேர் தான் ஜபம். வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான். அந்த இந்தியாவை ஆசீர்வதி, இந்தியாவை ஆசீர்வதி, இந்தியாவை ஆசீர்வதி. இதெல்லாம் ஜபம் கிடையாது. ஜபங்கள் திட்டமிடப்படணும், ஜபங்கள் திட்டமிடப்படணும். பாருங்க, ஆசாபு எவ்வளோ அழகா காலத்தை அடாடாடா. எனக்கு உண்மையாக அதை படிக்கிறப்ப பா, ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், ஒரு ராஜாவாக இருந்தாலும் 10 ஆண்டுகளுக்குள்ளார தான் தேசத்தை முழுசுமே கட்டமைச்சிட்டாங்க. தாழ்பால்களை உறுதிப்படுத்துகிறான், சரிப்படுத்துகிறான், தீட்டாத ஈட்டியை தீட்டுறான், கூர்மையாக்காத பட்டயத்தை கூர்மையாக்குகிறான். என்னெல்லாம் செய்ய முடியுமா எல்லாத்தையும் செய்கிறான். எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதான் சீசன். இது உங்களுக்கு அமளியின் காலமா அமெரிக்கையின் காலமா? உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்களேன். யார் தெரியாது பாருங்களேன். சாரா அப்படியே போயிடுச்சு, கேட்டால் சளி பிடிச்சிருச்சு. கன்னியாகுமரி யார் போக சொன்னது? உனக்கு தான் எங்கே போனாலும் பிடிச்சிருதே. சொல்ல, அமளியா அமெரிக்கையா? சொல்லுங்க, அமளியா அமெரிக்கையா? சொல்லுங்க, அமளியா அமெரிக்கையா? சொல்லுங்க, உங்களுக்கு இந்த காலம் அமளியா அமெரிக்கையா? சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து. அமளியா அமெரிக்கையா? அமெரிக்கையின் காலத்தில் நீ அமைதியாக இருந்தால் அமளியின் காலத்தில் நீ என்ன செய்வாய்? சொல்லுங்க, அமளியின் காலத்தில் நீ என்ன செய்வ? உன்னுடைய அமெரிக்கையின் காலத்தில் நீ மௌனமாக இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அமளியின் காலம் வரப்போகுது. நீ சமாதானத்தோட வாழ முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, ஒரு நேரம் உணவு சாப்பிட முடியாது. அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னா நீ அந்த காலத்தில் என்ன செய்வ? சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்ச கறியை போல தான், மீனை போல தான். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், எப்போல்லாம் அவங்க ரிலேஷன்ஸ் வீட்டில் பிரியாணி குஸ்காலாம் செய்கிறாங்கன்னா எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சிடும். நான் ப்ரேயர் முடிச்சுட்டு கீழே இறங்குவேன் பாருங்கள். இறங்குறப்ப சொல்லுவேன், அம்மா சாப்பிட்டீங்களா என்னன்னு. சாப்பிட்டேன் சார், பிரியாணி அப்படின்னும். என்னடா எப்போ கேட்டாலும் பிரியாணி இதே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்? ஐயோ பாச, அது ஒரு வாரத்துக்கு அதை அடைச்சி வச்சிரும், சாப்பிடும், அதை தான் சாப்பிடும். ஐயோ எப்படா புரியல. நம்ம ஆள் இப்போ என்ன நினச்சிருக்காங்கன்னா, உடே பார்த்துக்குவோம், உடே பார்த்துக்குவோம். எவ்வளோ பேருக்கு கவலை தெரியுமா? நகை வாங்காமல் விட்டுட்டோமே, இந்த ஆள் பேச்சை கேட்டு அடகலை வச்சு மூழ்கி போச்சே. இருந்துருந்துச்சுன்னா எவ்வளோ. ஐயோ 1/17 நாளைக்கு 1/18 ஆகும். ஐயோ ஒருத்தர் சொல்கிறான் 2 லட்சம் ரூபா வரைக்கும் போகுன்றான். ஐயோ சிலதுக்கெல்லாம் தலையே வெடிச்சிடுற மாதிரி வீட்டில் உட்காந்துருக்குது. இங்கே 6ஆவதுல உட்காந்துருக்கும் போது கூட அதால் முடியல. இதுக்கெல்லாம் யோசிக்க இருதயம் இருக்குது. ரட்சித்த ஆண்டவர், உன்னை அழைத்த ஆண்டவர், பரிசுத்தமாக்கின ஆண்டவர் உனக்கு இந்த காலத்தில் இவ்வளோ அமைதியும் இவ்வளோ சமாதானமும் இவ்வளோ சுகமும் இவ்வளோ ஆசீர்வாதமும் இவ்வளவும் கொடுத்திருக்கிற காலத்தில் நீ தேவனுக்காக செயல்படவில்லை என்றால் ஒரு காலம் வரப்போது, பஞ்ச காலமும் வறட்சி காலமும் உக்கிரகத்தின் காலம், வெக்கையின் காலம். சகரியால சொல்றா பாருங்க, அது மப்பும் மந்தாரமான நாள், மனதில் இடுக்கமான நாள், பராக்கிரமசாலி முதற்கொண்டு மனங்கசந்து அழுகிற நாள். புரியல? இருக்கிறீங்க, அவர் தொலைத்தொடர்புக்கு அப்பால் இருக்கிறார். அதான் வரும். அந்த மனுஷனுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அது
ஜாமனிங்க பாஸ்டர் நான் சொல்லிருக்கலாம். இப்போ அவருக்கு நாட் ரீச்சபிள் தான் இருக்கு. நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வருங்க. ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாகம் அல்ல, வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன். அப்பொழுது ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் வசனத்தை கேட்பதற்கு தேடி அலைவானா. பாஸ்போர்ட் போட்டு டிக்கெட் போட்டு பிரசங்கம் கேட்கறதுக்காக போவானா. இந்த தலையெழுத்து நமக்கு தேவையா? ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக ஆராதனைக்கு வந்து வசனத்தை கேட்டு வசனத்தை நல்ல காதார கேட்டு வசனத்தை இருதயத்தில் வச்சுருந்தீங்கன்னா கையில் பைபிள் தேவையில்லையா? மொபைல் பைபிள் உள்ளாரே இருக்கும். ஒரு காலம் கையில் பைபிள் வைக்காத காலம் வரும். உடனே நான் பால் சொல்லுவான், என் ஃபோனில் ஆப் இருக்கே, உன் ஆப்பை நீக்கிற காலம், ஆப்பு வைக்கிற காலம் வரும். மறந்துடக்கூடாது. நான் பெட்மார்க்ஸ் பாட்டு மூலமாக பார்த்துக்குவேன். பாட்டை நீக்கிற காலம் வரும். பாட்டு புத்தகம் இருக்காது, ஆப் இருக்காது. கிறிஸ்டியன் ஆப்பை பூரா எடுத்துருவான், எல்லாத்தையும் எடுத்துருவான். இப்போ எப்படி பாடுவேன்? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. தேடுகிற பையன் சொல்லுவான், தப்பா பாடுற, மொதல் அடி இது கிடையாது, இது 4ஆவது அடி அடிவான். மொதல் அடிலாம் மறந்துருச்சுடா, நீ 4ஆவது அடி பாடிட்டு இருக்கியம்மா அப்படின்வான். இங்கே உட்காந்தே நல்லா இருக்கிறப்பயே சாமியார் பாட்டு பாட தெரியல, நல்லா இருக்கிற காலத்திலே நாங்கள் பாடின பாட்டை பாட தெரியல. யோசித்து பாருங்க. நல்லா இருக்கிற காலத்திலேயே சங்கீதம் 1 தெரியல, 127 தெரியல, 128 தெரியல, 133 தெரியல. அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் அடிச்சு கொடுக்குறாரு, பாச என்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, எனக்கு பதில் சொல்ல தெரில. ஆமாம், என்ன கேள்வி? என்ன? அவ கொடுக்குற அவட்டே பேசுங்க, முதல்ல நீ பேசுன்னு. என்ன கேட்குறாரு? ஞானசானம் இங்கே தான் கொடுக்குறதா, துபாயில் இருந்தால் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், இப்போ நீ அதுக்கு பதில் சொல்ல தெரியலையான்னு கேட்டேன். தெரியலையே, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். நீ மறந்துடாமல் சாயந்தரம் வந்து பாரு அப்படின்னு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்தேன். என்னையான்னு கேட்டேன். மாதிரி துபாயிலேருந்து எங்கே பாஸ்டர் ஞானசானம் கொடுப்பேன், இப்போ நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டேன். இனாம்குளத்தூர் பக்கத்தில் இருக்கேன்னா, பக்கத்தில் தொட்டி இருக்கான்னு கேட்டேன். இருக்கேன், நான் வரேன் ஞானசானம் கொடுக்குறேன்டான்னு. இவன் துபாய் கதையை இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான்? இந்த கிறுக்கன் ஃபோன் அடித்து என்கிட்ட கொடுக்குறான். நீ சாயந்தரம் வாடான்னு, நீ லாயக்கே இல்லைன்னு. என்ன கேட்குறவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியலையா? அதானே எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கான் அவன்கிட்டயே. இப்படிப்பட்டதெல்லாம் சபையில் வச்சுருந்தா அப்புறம் அவங்க நம்மளை திட்டு வாங்கினா திட்ட மாட்டாங்களா? யோசிப்பாரு. ஒரு இஸ்லாமியன் கேட்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியலையா? ஈசா நபி யாருன்னு கேட்டால் தெரியல. அவன்கிட்ட 4 வேதம் இருக்கியா? 4 வேதம் முரண்பட்ட வேதம். ஒரு இதில் ஈசா நபி தான் வருவார்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுது. மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொன்றும் பேசுது. நம்ம வேதம் ஒன்னே மட்டும் பேசுது. சொல்ல தெரியல. ஒரு பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுறதுல ஒன்றும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், காணிக்க போடணும், முடிஞ்சால் தசமாக போடணும், என் ஆத்மாவை சொல்கிறதுக்குள்ளாடி காணா போயிடணும். வாட்ஸ் ஒரு கிறிஸ்டியன் லிவிங்? எந்த காலம்? இந்த காலத்தில் நீ இப்படி இருக்கும் பொழுது காலத்தை பயன்படுத்தாத உன்னை நம்பி தேவன் எந்த காலத்தில் உன்னை பயன்படுத்துவார்? நீ காலத்தை பயன்படுத்து, தேவன் உன்னை பயன்படுத்துவார். நீ காலத்தை பயன்படுத்தாத சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கிற, உழைக்காதவன உட்காந்து. தெசலோனிக்கே சபையோடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு தெரியுமாங்க? சுறுசுறுப்பானவங்க, உழைப்பாங்க. சொல்றாரு, கையில் வேலை செய்யாமல் சோம்பேறியா சுத்திரவனை குறிச்சுலாம் நான் பேசுகிறேன், தயவு செய்து அவங்க கூட கலவே கலவாதுன்றார். அதான் சொல்றாரு, துன்மார்க்கன்ட்ட கூட போய் பேசலாமா, சோம்பேறி பயல்கிட்ட பேசணும்னா சோம்பேறித்தனம் ஒட்டிக்குமா. நான் ஒன்று சொல்கிறேன், காலையில் 5 மணிக்கு பெட்லேருந்து எந்திரிக்காத ஆணும் பெண்ணும் உருப்படவே உருப்படாது. அது என் வீடாக இருக்கட்டும், உன் வீடாக இருக்கட்டும். காலையில் 5 மணிக்கு பாஸ்டர் லேட்டாக படுது, அதெல்லாம் ஒரு நாள் எக்ஸ்கியூஸ். ஆனால் காலையில் நேரப்பட 5 மணிக்கு பெட்டை விட்டு எந்திரிக்கல, உன் பிள்ளையும் உருப்படாது, நீனும் உருப்பட மாட்டேன், உன் சந்ததியும் உருப்படாது. சோம்பேறி. என்ன பாஸ்டர் இவ்வளோ மோசமாக திட்டுறீங்க? சோம்பேறி. முதல்லாம் காலையில் குளித்து பெண்மணி வந்து கோலம் போடுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் தெருவிலலாம் முதல்ல நைட்டே தொடங்கிடுறாங்க. அன்னைக்கு பார்க்குறேன், பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் நான் பைபிள் ஸ்டடிக்கு வந்துட்டு இருக்கேன், சாயந்தரம் 4 மணிக்கு குடும்பமாக இன்னும் கோலம் போடுறாங்க. இவங்க நாளைக்கு காலையில் எங்கே போக போகிறாங்க எனக்கு தெரியல.
ஒரே யோசனையோடு மனசு குழப்பத்தோடு வந்தேன். மனுஷன் எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? முதல் நாள் சாயந்தரம் 4 மணிக்கு கோலம் போடுறான், அடுத்த நாள் பொங்கலுக்கு. எந்த நிலையில் இருக்குது பாருங்க தேசம். நான் கேட்குறேன், நீ தேவனுடைய பிள்ளை தானே, நீ இந்த காலத்தை பிரோஜனப்படுத்தலைன்னா கர்த்தர் எப்படி உன்னை பிரோஜனப்படுத்துவார்? என்னங்க, கைதியாக விற்கப்பட்டு அந்நிய தேசத்தில் போய் உட்கார்ந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்களுடைய லைஃப்பை பாருங்க, எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. தங்கள் கிடைச்ச சொற்பமான நேரத்தை ஜெபிக்காம விடலைங்க. கஷ்டமான காலத்தில் ஜெபிச்சிருக்காங்க, உபத்திரவ காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, நெருக்கத்தின் காலத்தில் கர்த்தரை மறுதளிக்காமல் இருந்திருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க நல்ல காலத்தில் நல்ல பயன்பட்டதுனால தாங்க கர்த்தர் அந்த இடுக்கன் காலத்தில் அவங்க காரியமெல்லாம் ஜெயமா மாறுச்சு. 3 ராஜாக்களுடைய காலங்களை கடந்து வந்தவன் தானியேல். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கோ தானியேலை பார்த்து ஒரு அந்நிய ராஜா சொல்றான், தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ வழிபடுகிற தெய்வம் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்ப வைக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்கிற இடத்துல எங்க மோடியை கொண்டு வந்து நிறுத்துறது இல்ல. யோசிச்சு பாருங்க. அவர் நல்லா இருக்கட்டும், அவர் சுகமா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட வேணாம், மனம் திரும்ப வேணாம், இயேசுதான் ஆண்டவர்னு சொல்ல வேணாம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அரசியல் மேடையாயிருச்சியா சபை. ஊழியக்காரன் நின்று பரிசுத்தத்தோடு பிரசங்கம் பண்ண வேண்டிய இடங்களில் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அமைச்சர்களும் கூட நிற்க வச்சு அவனுக்கு சால்வை போட்டு இவன் ஜால்ரா அடித்து என்ன கிறிஸ்துவை போதிக்க போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவனால் உனக்கு எந்த நன்மை வந்தாலும் வேணாயா, வேணாம். என்ன சமயத்தில் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் மினிஸ்டர் பார்க்க போகிறேன், உங்கள் தெரு பக்கத்து தெரு தான், போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னார். எதுக்குண்ணே போய் பார்த்துட்டு வந்தோம்னா ஏதாவது உதவி செய்வார்ண்ணா. வெக்கக்கேடியா, அவன் தான் ஏன் உதவிக்குன்னு என்கிட்ட வரணும், நான் உதவிக்கு அவன்கிட்ட எதுக்கியா போனோம்? அவன் தான் என்கிட்ட வந்து கேட்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அழுவணும். வேணா அவங்க அப்படி பின்னு ஃபோட்டோ பிடிச்சோன்னே அது கீழே 2 விசுவாசி போடுது, பாஸ்டர் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்களாம். வெக்கக்கேடுங்க, வெக்கக்கேடு. ஏரோதை பார்த்து யோவான் ஸ்நானன் கண்டிக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, அந்த குள்ள நரிக்கு போய் சொல்லுங்கன்றாருங்க. இயேசு எங்கெங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு? நீ யூதருடைய ராஜாவா? ஆமாம், நான் தான் வருவேன் சொல்கிறாருங்க. பிளாத்து முன்பாக நல்லறிக்கை பண்ண இயேசுங்க எங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு அவட்ட ஜீசஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா சொல்லிடுவான். அவன் வய திறந்து சொல்லுங்க, கையில் 10 கயிறு கட்டிகிட்டு இருக்கான், சொல்லுங்க ஜீசஸ்ன்னு சொல்லிடுவானா? சொல்ல வைக்கிறதுக்கு தான் இந்த காலம். நீங்க சபையில கூடி ஆராதி, ஜெபி, கர்த்தரை உயர்த்து, பரிசுத்தப்படுத்து, சபையை ஒழுங்குபடுத்து, உண்மை நிலைக்கு கொண்டு வா. நீ பாட்டு ஜெபம் பண்ணிட்டு அவன் தேடி கடைசி பெஞ்சில் வந்து உட்கார்ந்துருப்பான். முடிஞ்சோன்னு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்ற இடத்துல நீ நிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த காலத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். திஸ் இஸ் அவர் சீசன். சோம்பேறியே திரும்ப சொல்றேன், திஸ் இஸ் அவர் சீசன். எறும்புகிட்ட போய் பாடம் கத்துக்கன்றார். எறும்புகிட்ட போய் பாடம் கத்துக்க. என்ன செஞ்ச சொல்லுங்க. நானே வருத்தப்படுறேன், நான் ஒன்றும் சாதிக்கல பிள்ளைகளை. ஆனால் ஒன்று, இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப நிச்சயமாக கடவுளை நம்பி கொடுத்த மாவட்டங்களில் ஏதோ ஒரு சாதனையை பண்ணிட்டு தான் போகணும். மறந்துடக்கூடாது. காலத்தை பயன்படுத்துங்க. டைம் இஸ் டைமண்ட், டைம் இஸ் கோல்டு, என்னென்னமோ உலகத்தான் சொல்கிறான். அவன் எத்தனை வேணாலும் சொல்லட்டும். இன்று காலை நீ ஜெபித்தாயா? வேதம் வாசித்தாயா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒன்று அர்ப்பணித்தாயா? தீர்மானித்தாயா? என்ன செய்கிறோம்ன்றத ஒரு திட்டம் பண்ணியிருக்காயா? உன் வாழ்க்கையில் எதுக்காக வாழ்கிறோன்னு ஒரு அர்த்தம் இருக்குதா? கறி குழம்பு இல்லைன்னா சண்டை, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு மீன் எடுக்கலைன்னா சண்டை, ரசம் வச்சா சண்டை, மறந்துடக்கூடாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ரசம் வேணா உனக்கு பிசாசு மூத்திரமா தெரியலாம், ஒரு நாள் அதே ரசம் பிசாசு மூத்திரத்தை நீ குடிக்கிற நாள் வரும். மறந்துடாத. நீ நினச்சிருக்கனா சாதாரண காலம் கிடையாது. நான் சொல்கிற புரியுதா? இன்னைக்கு கறி மீனா தின்னுட்டு இருப்ப, ஒரு நாள் டாக்டரே பார்த்து சொல்லிடுவார், இனி நீ பிசாசு மூத்திரம் தான்ப்பா குடிக்கணும் அப்படின்னு ரசத்தை கொடுத்துருவார். ஜாக்கிரதை. எவ்வளோ மனைவியை துன்பப்படுத்துகிறவங்க உட்காந்துருக்காங்க தெரியுமா? இங்கே கறி இல்லையா? வெக்கமல்ல சொல்றாரு. உழைக்காதவன் சாப்பிடக்கூட கூடாதுன்றார். டூ யுவர் டியூட்டி ஃபர்ஸ்ட். வேலை செய். தெசலோனிக்கே சபை நிலைச்சதுக்கு காரணம் என்னங்க? அவ்வளோ பெரிய உபத்திரவங்க, அவ்வளோ பெரிய உபத்திரம். ஒருத்தர் சபை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று பவுல் அந்த சபையை பார்த்து இவ்வளோ பெருமிதம் கொள்றதுக்கு என்ன காரணம்? நல்லா இருக்கிற காலத்தில் பக்குவப்படுத்தான்,
நல்லா இருக்க காலத்தில் ஜெபத்தில் தன்னை வலிமைப்படுத்தி கொண்டான். நல்லா இருக்க காலத்தில் தன்னை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள்ளார வசனத்துக்குள்ளார தேர்ந்தவனா நின்றுக்கிட்டான். விசுவாசத்தை காத்துக்கிட்டனால வந்த உபத்திரவம் பயந்து ஓடிருச்சு. சொல்லுங்க, வந்த உபத்திரவம் பயந்து. ஒரு புயல் வந்துச்சு பாருங்க, வேகமா வரமா தோ வருது 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 நாங்க போது 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 போதுனாங்க. திரும்பி வருதா, என்ன புயலா, நிஜா புயலா, ஏதோ ஒரு புயல் இப்போ சமீபத்தில் வந்து போச்சுடா. இப்படி ஒரு மெட்ராஸ் காலினாங்க, மகாபலிபுரம் காலினாங்க, அப்புறம் திரும்பிருச்சு 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 திருச்சி திருச்சினாங்க. வந்துடக்கூடாது, அது அத்தனை பயமுறுத்திட்டு இவங்க அதுக்கு பண்ண செலவு எவ்வளோ தெரியுமா? 75 கோடி. அது பயமுறுத்தினதுக்கு பண்ண செலவு 75 கோடி. ஒழுங்கா கட்டுமானத்தை வச்சிருந்தா எதுக்கு பயப்படணும்? சொல்லுங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மரணத்தை கண்டு பயம் இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கா? சொல்லிட்டு வரப்போத செத்து போயிடுவோம் போல தெரிஞ்சுக்க. சாவு எவனையும் விட்டு வைக்க போறதில்ல. சாவுக்கு பயப்படாத. எவன் தான் பயப்படுவான்? பாவம் செஞ்சவன் பயப்படுவான், குற்றம் உள்ளவன் பயப்படுவான், எதிர்கால நிச்சயம் இல்லாதவன் பயப்படுவான். நமக்கு பயம் இருக்கக்கூடாது. இதை சொல்ல ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆசாபு அந்த காலத்தில் என்ன செஞ்சான்ற சுருக்கமான வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன், மறந்துடக்கூடாது. எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம், 2 Chronicles 14th chapter. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தை வேகமாக, அதாவது கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துக்குவோம், மறந்துடக்கூடாது. 3லேருந்து வேகமாக வாசிச்சுட்டு போங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி, வாழ்க்கையில இருக்கிற துர் இச்சைகள், துர் ஆசைகள், துன்மார்க்க செயல்கள் எல்லாத்தையும் தூக்கி எறி. இந்த காலத்துல தான் அதை செய்ய முடியும், அந்த காலத்துல செய்ய முடியாது. நம்மளை அடகு வச்சுருவான் பிசாசு. அந்த காலத்துல 666க்கு நீ கீழ்ப்படிய வேண்டிய நிலைக்கு வந்துடும். இப்பொழுதே இருக்கிற எல்லா துன்மார்க்க செயல்கள் எல்லாமே விட்டு அகற்றுங்க. எல்லாத்தையும் அதற்கு பிரயாசப்படுங்க, அதுக்கு டைம் எடுங்க. நம்மள்ட்ட என்ன தேவையில்லாத இருக்குன்றத கண்டுபிடிங்க. தேவனுக்கு பிடிக்காத செயல் என்ன இருக்குன்றத உட்கார்ந்து நம்ம கண்டுபிடிப்போம். நாம் எல்லாரும் எல்லாவற்றிலும் தேறினவர்கள் அல்ல. ஏதோ ஒரு பகுதியில் நம்முடைய பலவீனத்தை பிசாசு போட்டு ஆட்டி கொண்டிருப்பான். அந்த பலவீனத்தில் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டிய காலம் இதுதான். மறந்துடக்கூடாது. எடுங்க, எடுத்து வெட்டி எடுங்க. அடுத்தது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தரை தேடுற காலம். சொல்லுங்க, வாயத்திறந்து. இது கர்த்தரை தேடுற காலம். இதான் உபவாசிக்கிற காலம். இதுதான் உபவாசிக்கிற காலம். இரவு ஜெபம் பண்ற காலம். இரவு ஜெபம் பண்ற காலம். இதான் ஊழியம் செய்யற காலம். இதான் ஊழியம் செய்யற காலம். இதான் துதிக்கிற காலம். இதான் துதிக்கிற காலம். ஆராதிக்கிற காலம். ஆராதிக்கிற காலம். இதான் கர்த்தருக்கு கொடுக்கிற காலம். இதான் கர்த்தருக்கு கொடுக்கிற காலம். சில பேர் நான் கர்த்தருக்கு நிறைய செய்யணும், நான் கர்த்தருக்கு நிறைய செய்யணும். இருக்கிற காலத்துல கர்த்தருக்கு உண்மையா செய்ய, இல்லாத காலத்துல கர்த்தர் உன்னை மேன்மையா ஆசீர்வதிச்சு செய்ய வைப்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை வேளாங்கண்ணிலேருந்து கிளம்புறேன், ஒரு பாப்பா ஓடியாந்தா, பாஸ்டர் நான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா. நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்துட்டேன். ஃபோன் பண்ணா உடனே அவங்க வீட்டுக்கார் கான்ஃபரன்ஸில் வந்தான். பாஸ்டர் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க சொல்லுங்கள் பாஸ்டர், அதை வாங்கிடுவோம். எனக்கு ஒன்றுமே வேணாயா, நல்லா இருக்குங்க, கடவுளை நான் ஆசீர்வாதமாக வச்சுருக்கேன். சரி பாஸ்டர், சர்ச்சுக்கு என்ன? கடவுள் உன் மனதிலே என்ன விஷயத்தை சொன்னாரோ அதை செலுத்த தாமதிக்காத. உன் மனசில் என்ன தோணுச்சோ அதை கர்த்தருக்கு செய். அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, போடு, எதை செய்யறியோ செஞ்சுட்டு போ அப்படின்ட்டு. அதாவது நல்லா கவனித்து பாருங்க, அவர்கள் ஒரு வார்த்தை பதிவு செஞ்சாங்க, அதை என்னால் மறக்க முடியல. இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனி நல்லா இருப்போம். பட் ஆனால் இருக்கிறப்ப செய்யாமல் இல்லாதப்ப யோசிக்கிறது தப்புன்றதை ஆண்டவர் உணர்த்துறாரு. பாருங்க, கர்த்தரை தேடணும். சொல்லுங்க, கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும், ஜெபிக்க தேடணும், துதிக்க தேடணும், ஆராதிக்க தேடணும், கொடுத்த தேடணும், கொடுத்தன கொடுக்க தேடணும். பாருங்க, முடிச்சு யூதா முழுவதும் கற்பிச்சு. அடுத்த வார்த்தை, நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து 5ஆம் வசனம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. சொல்லுங்க, முதல்ல இப்ப அமளியா ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கிறீங்களா? யூ ஆர் டிஸ்டர்ப்டு. நீங்க மனதளவில் ஏதாவது தொந்தரவு நிறைந்தவர்களா இருக்கிறீர்களா? நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா?
நீங்கள் செலுத்த வேண்டிய, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகளை சரியா செலுத்துங்க. அமெரிக்கை தானாய் தேடி வரும். பதட்டத்தோடு இருக்கிறீர்களா? நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா? மனதிலே கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? நான் சொல்றேன், கர்த்தரை தேடவும், அகற்ற வேண்டியதை அகற்றவும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்க. அமெரிக்கை தானாய் வரும். அடுத்த வசனம், அவனுக்கு முன்பாக சொல்லுங்க, எனக்கு முன்பாக இந்த தேசம், என் வீடு, என் தெரு, என் பிசினஸ் அமைதியா சமாதானமா இருக்கும். வேகமா அடுத்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. யுத்தம் இல்ல. ஒரு சின்ன சொல்றேன், நிறைய ஒர்க் இருந்துட்டு திங்கக்கிழமை ஃப்ரீ அப்படின்னுவேன். என்னது திங்கக்கிழமை? என் மனசுக்குள்ள சொல்லிக்குவேன், மண்டே ஃப்ரீ அப்படி என் மனசுக்குள்ள சொல்லிக்குவேங்க. இரவு படுத்து உறங்கக்கூடாது, காலையிலேருந்து ஃபோன் வரும். சார் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, சபையிலுக்கு ஒரு தாத்தா இறந்துட்டாரு, ஒரு பாட்டி இறந்துட்டாங்க, அவுட்டா, திங்கக்கிழமை முடிஞ்சு போச்சு, செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்கடா ரெஸ்ட்டு? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ கணிக்காத, உனக்கு எப்போ ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம இடுப்பை பிடிச்சிக்கிட்டு படுத்தாதான் இன்னும் இடுப்பு வழியே வரும். புரியுங்களா? பாருங்க, அவன் யுத்தம் இல்லாத காலத்தில் தேசம் அமெரிக்கா இருந்த போது யூதாவின் பட்டணத்தை கட்டல, பட்டணத்தை டெக்கரேஷனுக்கு பட்டணத்தையோ அரண்மனையோ கட்டல. அவன் சாலமோனை போல பட்டணத்தையோ அங்க அதாவது நீச்சல் குளத்தையோ, மகளிர் அது என்ன சொல்லுவாங்க, அந்தப்புறம் பார்த்தீங்களா, நமக்கு அந்த புறத்தையோ அங்கே நீச்சல் குளத்தையோ அதெல்லாம் கட்டல. அமெரிக்கா இருந்த பொழுது அரணான பட்டணத்தை கட்டினான். Be strong hold. நீ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். அதுதான் உனக்கு கர்த்தர் கொடுத்த அற்புதமான காலம். உன்னை ஸ்ட்ராங் பண்ண, நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபம் பண்ண, உன்னுடைய ஆன்மா சோர்வடையாதபடிக்கு வரப்பால யுத்த காலத்திலும் பஞ்ச காலத்திலும் வறட்சி காலத்திலும் நீ சோர்ந்து தளர்ந்து கிறிஸ்துவை விட்டு பின்வாங்காமல் அவரை மறுதலிக்காமல் வாழ்வதற்குரிய தேவ பலனை பெற்றுக்கொள். தேவ பலனை பெற்றுக்கொள். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பவுல் அழகா சொல்றாருல, எபேசியர் 6:10, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் அரணான பட்டணத்தை கட்டினார். சொல்லுங்க பார்க்கலாம், வாயை தர சொல்லுங்க. பட்டணத்தை கட்டுவேன், அரணான பட்டணங்களை கட்டுவேன், அரணான பட்டணங்களை கட்டுவேன், நீங்கி பலத்தால என்னை கட்டி கொள்வேன், என்னை இடை கட்டுவேன், என் பலவீனத்தை நீக்கி பலத்தால இடை கட்டுவேன், பரிசுத்தாவின் பலத்தால இடை கட்டுவேன். வாசிச்சு கொண்டே போப்பா வேகமா. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. சொல்லுங்க, பக்கத்துல கால் பார்த்து சும்மா இருக்க கூடாது. எங்க போன வாரம் சர்ச்சைக்கு காணோம், ஏன் எதுக்கு ஜெபத்துக்கு வரல? ஆண்டவர் நல்லா தேடணும், இன்னும் ஆண்டவருக்குள்ள உற்சாகமா இருக்கணும். சிஸ்டர் நீங்கள் வரல, என் பேக்கை வச்சுக்கிட்டேன் சிஸ்டர், ஐயோ எங்கடா பேக்கை வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். சபைக்கு நான் அப்படிப்பட்ட சிலையை மூட்டையெல்லாம் வச்சுருக்கேன், மறந்துடக்கூடாது. என்ன மூட்டை? மூட்டையெல்லாம் வச்சுருக்கிறேன். ஐயோப்பா, ஐயோ சிஸ்டர் நீங்கள் போல வாரம் வரல போல இருக்கு, உங்கள் சேரில் என் பேக்கை வச்சுட்டேன் சிஸ்டர், இல்லைன்னா மடியிலே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிஸ்டர். ஒருத்தர் வரலன்னா எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? ஐயோ என்ன சொல்கிறான் பாருங்களா. வாங்கடா, சேர்ந்து நம்மளை தாட்பால் போட்டு பலப்படுத்துவோம். வாங்க, மறந்துடக்கூடாது. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல், நாட்கள் எவ்வளவு குளவாய் நெருங்கி வருகிறதை பார்க்கிறீர்களா, அவ்வளவு குளவாய் புத்தி சொல்லலாம். சபைக்கு யார் அந்த வாரம் வரலன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி 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 கழுகு பார்வையில் அப்படி ஒரு திருப்பி அப்படி பார்த்துவிட்டு, என்ன அப்படிதான் என்ன ஆளை காணா, எங்கே போனீங்க? கால சர்வீஸுக்கு, பரவாயில்ல, அங்கே 1 மணி நேரத்தில் வேலை முடிச்சு போயிடும், கிளம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு எவ்வளோ இருக்குது, அடுத்த வாரம் இங்கே வாங்க ஒழுங்கா அப்படி ஃபோன் அடித்து பேசணும். பாஸ்டர், ஐயோ நீங்கள் கூட கேட்க மாட்டேன்றீங்க பாஸ்டர், அந்த பிலிவர் அடித்து கேட்டுறாரு. நீ அடித்து கேட்கறது ஏன் வரலன்னு கேட்கணும்.
காசு எப்போ தெரியுங்கன்னு கேட்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. பாருங்க, அடுத்த வேகமா படிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவன் தேடினால தான் அந்த அமெரிக்கா வந்துச்சுன்றதை இங்க கன்ஃபார்ம் பண்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. சொல்லுங்க. அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இந்த காலம் என் காரியம் வாய்க்கும் காலம். இந்த காலம் நான் கர்த்தருக்குள் பலப்படுகிற காலம். இந்த காலம் குடும்பத்தின் சமாதானத்தை தேடுகிற காலம். இந்த காலம் ஜெபிக்கிற காலம். இந்த காலம் உபவாசிக்கிற காலம். இந்த காலம் அழுகிற காலம். இன்று அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நாளைக்கு நகைப்பீங்க. யோசித்து பாருங்க. வேலை முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது வேகமா அடுத்தது. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற அலங்கத்தையும் அரண்மனையும் கட்டலங்க. பாருங்க, யூதாவிலே பரிசை ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடயம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இவர்கள் எல்லாம் பயிற்சி பெற்றவர்கள். சொல்லுங்க, இவர்கள் எல்லாம் பயிற்சி பெற்றவர்கள். 10 வருஷம் பயிற்சி. 10 வருஷம். அப்பா காலத்துல தோத்த மாதிரி இனி எந்த காலத்திலும் தோக்க கூடாது. பயிற்சி. வீட்டில் இருக்க பிள்ளைகள் நாங்க எந்திரிக்கலையோ காலை எந்திரின்னு விடாதீங்க. எந்திரி. நீங்க உங்கள்ட்ட சண்டை போட்டாலும் கவலைப்படாதீங்க. எந்திரி ஜோம் பண்ணு போல. காலையில எந்திரி. பேய் பிசாசெல்லாம் கூப்பிட்றாதீங்க. காலை எந்திரி ஜோம் பண்ணு அப்படின்னுங்க. பயில் படிச்சான்னு கேளுங்க. தூரத்தில் இருக்க பிள்ளைகளை பயில் படிச்சியா, இன்னைக்கு ஜோம் பண்ணியா கேளுங்க. விடாதீங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுக்கிற இன்றைய பயிற்சி, இன்றைய முயற்சி, இன்றைய விடாமுயற்சி பிற்காலத்தில் அவர்களுடைய வாழ வயதில் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுவார்கள். நிச்சயமா மாறுவாங்க. பிரைஸ் சொல்ல, நிச்சயமா என்ன செய்வாங்க? மாறுவாங்க. நிச்சயமா மாறுவாங்க. பாருங்க, அங்க இருந்த எத்தனை லட்சம் பேருங்க பாருங்கயா? 3 லட்சம். பென்யமீனிலே கேடயம் 2,80,000. 5,80,000 பேரும் பயிற்சி பெற்றவர்கள். பாயத்தரம் சொல்லுங்க, என்ன பெற்றவங்க? பயிற்சி பெற்றவர்கள். காலத்தை பயன்படுத்திக்கிட்டானா இல்லையா? பயன்படுத்தணும். இனிமேல் சபையில எல்லாத்துக்கும் பயிற்சி தான். சீசத்துவ பயிற்சி, ஊழிய பயிற்சி, ஜெப பயிற்சி, எல்லாத்துக்கும் பயிற்சி தான் கொடுக்குறது. பயிற்சி கொடுக்காதனால தான் கால் வலிக்குது, கை வலிக்குது, இன்னும் மூட்டு வலிக்குதுன்னு என்கிட்ட ஜெபம் பண்ண வரேன். உனக்கு பயிற்சி கொடுத்திருந்தா நீ போய் மற்றவங்களுக்கு என்ன பண்ணிருப்ப? ஜெபம் பண்ணிருப்ப. இன்னைக்கு நான் அந்த இடத்துல உட்கார்ந்தோடனே நேரம் பார்த்தீங்கன்னா சாமியாட்ட வர மாதிரி வருவாங்க. வந்தோன்னா எத்தனை வருஷமா வலிக்குது, உன் கால் வலியை என்னால் நீக்க முடியலையே. யோசிச்சு பாருங்க. பயிற்சி எத்தனை வருஷமா தலைவலி பாஸ்டர். உங்களுக்கே ஜெபம் பண்ணியிருந்தா என்னைக்கு நீங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண போறீங்க? சொல்லுங்க. எனக்கு இப்போ வயிறு வலிக்குது, அப்பா நம்பர் இருக்கு. அப்பா என்னடா வயிற்ற வலிக்குதுப்பா, வயிற்ற வலிக்குதா? பிள்ளைக்கு ஒரு தடவை ஜெபம் பண்ணி விடுவார். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வயிற்ற வலிக்குது. அப்பா வயிற்ற வலிக்குதா? டேய் கையை வைடா, ஜெபம் பண்ற அப்படின்பார். அடுத்த பார்ப்பார், இவன் ஃபோனை எடுக்கவே கூடாது. இவன் எப்போ பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வயிற்ற வலிக்குது. வைத்தியனை முதலாவது உன்னை குணமாக்கிக்கொள். பயிற்சி வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? பயிற்சி வேணும். சொல்லுங்க, பயிற்சி. இன்றைக்கு சபைக்கு பயிற்சி இல்ல. நோ எக்ஸசைஸ், ஒன்றும் கிடையாது. இங்க படிக்கிறோம், இங்க ஜெபம் பண்றோம், நீங்க பிரசங்கம் கேட்கிறோம், அல்லேலூயா சொல்றோம், வீட்டுக்கு போறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வந்து அதே சேர்ல உட்காடுறோம். இப்படியே வருஷ கணக்கில் உட்காந்து ரவிமினி காலிலே உட்காந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு அதே ஓனர், அதே சேர், அதே கட்டடம், அதே கேமரா, அதே பீட்டர், இப்படியே அதே 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 இருந்தா காலம் கடந்து போய் என்னைக்கு அந்த இடத்துல வேற ஒருத்த வந்து நிக்கிறது? கையும் தலையில சொல்ல மாட்டேன்றீங்களே. பஸ் நீங்க எங்க போறீங்க? நான் எங்கேயோ போறேன். நீ ஏன் கவலைப்படுற? ஜாக்கிரதை, பலப்படுத்துங்க. இந்த காலத்துல நீ சும்மா இருந்து சோம்பேறியா இருந்தீனா வீடு விடியாது. சொல்லுங்க, சபை விடியாது. வீடு விடியணும், சபை விடியணும்னா சும்மா இருக்காது. இந்த அமெரிக்கையின் காலத்துல கர்த்தருக்குள் பலப்படு, கர்த்தருக்குள் ஸ்திரப்படு, கர்த்தருக்குள் செய்ய வேண்டிய வேலைகளை செய். சும்மா இருக்காத. ஒரு நாள் வரப்போகுது, என்னைக்கு முத்திர போடுவான்னு தெரியாது. என்னைக்கு உனக்கு பிரியமான ராஜாவே அங்க முத்திர போடுவான்னு தெரியாது.
கூட்டணி வைப்பான்னு உனக்கே தெரியாது. அப்ப வச்சானா உனக்கு மொத்த ஆப்பும் உளுந்துரும். முதல்ல கூடாது. அப்ப நீ என்ன செய்வ? என்ன செய்வ? இந்த ஆளை நம்பி போட்டோம் என்ன பத ஜபத்துக்கு ஆனா அங்க நடத்த விட மாட்டாங்க பத. நீங்க வேற. தானியேலோ வென்றார். தனது பேர்ல முத்திரை போடப்பட்டது என்பதை அறிந்த பிறகும் தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே வீட்டின் பலகனி மேல் ஏறி எருசலேமுக்கு நேராக 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. Praise the Lord. Hallelujah. This is your season. காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும், இன்னும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுங்க. முழங்கால் போட முடியாத பலகீனம் உள்ள நாட்கள் வரும். இருக்க நாட்கள்லேயே முழங்கால் போட்டுருங்க. ஒரு சீசனில் உங்கள் கால் முடங்காது. முடங்குற சீசனை அன்றைக்கி யாரும் என்கிட்ட கேட்டாங்க, என்னால் முழங்கால் ரொம்ப நேரமாக நிற்க முடியல என்கிட்ட யாரோ சொன்னப்போ நான் சொன்னேன், என்னால் முழங்கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னா. யாரோ வயசானவங்களா யாருன்றது தெரில, மறக்கூடாது. அப்போ சொன்னேன், கோச்சுக்காய்ங்க, கொஞ்சம் தலைவாணி யூஸ் பண்ணுங்க, மறக்கூடாது, தவறு கிடையாது ஒன்றும் அப்படின்னு. திஸ் இஸ் யுவர் சீசன். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நான் சொல்கிறேன், கடவுள் என்றைக்கு வேணாலும் நம்மை சுற்றி ஒரு நெருக்க காலத்தை அனுமதிக்கலாம், உபத்திரவ காலத்தை அனுமதிக்கலாம், ஒன்றுமே இல்லாத நாட்களை அனுமதிக்கலாம், நிம்மதி இல்லாமல் உங்கள் பாத்திரம் தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்கிற காலத்தை அனுமதிக்கலாம். அந்த காலங்களெல்லாம் நீ தாங்கணும்னா இந்த காலத்தில் கிறிஸ்துவுக்குள்ள பலப்படும். அந்த சீசனை நீ ஓவர் கம் பண்ணணும்னா இந்த சீசனில் ஆண்டவர் கொடுத்த நல்ல நாட்களை பயன்படுத்திக்கொள். வெற்றாதீங்க. ஆசாபு எவ்வளோ அழகா செஞ்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் என்ன சொல்றான், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நல்லா கவனிச்சுங்க. திஸ் இஸ் யுவர் சீசன். இதான் உங்க நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் குடும்பமாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் லீவு, எங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கி வீட்டில் தான் இருப்பார், என் பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்க ஆசைப்படுற உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமும் சேர்ந்து வரட்டும். இந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த காலத்திலும் நிலைச்சிருக்கணும்னா இந்த சந்தோஷம் போதாது. கிறிஸ்துவுக்குள்ள இந்த காலத்தில் உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டின் தாழ்பால்களையும் உங்கள் வீட்டின் அரணான பட்டணங்களையும் பலப்படுத்துங்கள். நீங்க மட்டும் பலப்படாதீங்க, பக்கத்தில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்த முயற்சி செய்யுங்க. சொல்றேன், இந்த காலம் ஆசீர்வாதமான காலம். பவுல் சொல்றாரு, கடைசி காலத்தில் மறக்கக்கூடாது, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நான் சொல்றேன், வெளியேந்து வரப்போற உபத்திரவத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். மனுஷ தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாய். மனுஷன்னா யாரு? யார சொல்றாரு? நம்மள சொல்றாரு. நம்மால் மனுஷன்னா ரோட்ல போறவங்க எல்லாம் பார்த்துட்டு இல்ல, நம்மள தான் சொல்றாரு. கொடிய காலங்கள். நல்லா இருக்க மனுஷன் கிறிஸ்துவ விட்டு பின் வாங்கிடுவான். நல்லா ஜெபிச்சவன் ஜெபத்தை விட்டுருவான். பரிசுத்தமாக இருந்தவன் பரிசுத்த வாழ்க்கையை விட்டுருவான். நீதி செஞ்சவன் நீதியை விட்டுருவான். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் வரும்போது அவனை பார்த்து நீ பின்வாங்காதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீ பலப்படு, விடாதீங்க. திஸ் இஸ் அவர் சீசன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி கூப்பிடுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் எழுந்திருப்போமா? இரண்டாவது பாடல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகாயம் கிடைக்கும் காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேனே. சொல்லுங்க, சகாயம் ஏசையா உம்மை நோக்கி கூப்பிடுவேனே. ஆதரவற்ற எனக்கு ஆறுதல் நீதானே,
ஆதரவற்ற எனக்கு ஆறுதல் நீதானே, ஆத்மாவின் நங்கூரமே, ஆத்மாவின் நங்கூரமே. ஆராதனை 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 அப்பா ஆராதனை ஆராதனை. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆசாப போல, நான் ஆசாப்ப போல, இது என்னுடைய அமைதியின் காலம். இது என்னுடைய அமைதியின் காலம். சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை நல்ல வேலைக்கு போயிட்டாருங்க, அப்புறம் பொண்ணை பார்த்துட வேண்டியது தானே. அப்போ என்ன, ஒன்று ரெடி ஆனோன்னா அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல. இந்த காலத்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னா எந்த காலத்திலும் நம்ம வாழ முடியும். ஒரு பஞ்ச காலம் வருதுங்க, வறட்சி காலம் வருதுங்க, உங்களால் வாழ முடியும். பணமே இல்லை வீட்டில், உங்களால் வாழ முடியும். ஏதோ ஒரே தவிப்பும் சஞ்சலமாக இருக்குது, உங்களால் வாழ முடியும். சில நாட்கள் நோய்வாய்ப்படுற நாட்கள் கூட வரலாம், அப்பையும் உங்களால் கிறிஸ்துவோடு வாழ முடியும். சில நாட்கள் உங்கள் பிள்ளைகளால் உபத்திரவங்கள் தலைக்கு மேலே ஓடலாம், அப்பையும் உங்களால் தேவனுக்காக வாழ முடியும். எந்த சிச்சுவேஷன், யோபுக்கு இவ்வளோ பெரிய உபத்திரம் வந்துச்சேங்க, அவன் ஏதாவது சோர்ந்து போனானா சொல்லுங்க பார்க்கலாம். தன் நாவினால் பாவம் கூட செய்யலைங்க. யோசிச்சு பாருங்க, அவன் ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் அந்த காலத்திலும் யோபு வாழ்ந்தான். பாருங்க, கடவுள் அவனுக்கு ஒரு நல்ல சீசன் லைஃப்பை கொடுத்தாரு அவனுக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு பல்லவி பாடுவோம். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, நம் வாழ்வில் செய்ததை நீ பேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, நம் வாழ்வில் செய்ததை நீ பேசு. ஒன்றா இரண்டா சொல்லிட எண்ணிலடங்காமல் செய்தாரே, ஒன்றா இரண்டா சொல்லிட எண்ணிலடங்காமல் செய்தாரே. ஏராளமாய் தாராளமாய் தம் கிருபைகள் ஈந்தாரே, ஏராளமாய் தாராளமாய் தம் கிருபைகள் ஈந்தாரே. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, நம் வாழ்வில் செய்ததை நீ பேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு. வந்து பார் என்று சொன்னாரே, வந்து தங்கி ருசித்து பார்த்தேனே. வந்து பார் என்று சொன்னாரே, வந்து தங்கி ருசித்து பார்த்தேனே. தேவசாயல் பெற்று கொண்டே சாட்சியின் சுவிசேஷம் அறிவித்திட. தேவசாயல் பெற்று கொண்டே சாட்சி சுவிசேஷம் அறிவித்திட. ஒன்றா இரண்டா சொல்லிட எண்ணிலடங்காமல் செய்தாரே, ஒன்றா இரண்டா சொல்லிட எண்ணிலடங்காமல் செய்தாரே. ஏராளமாய் தாராளமாய் தம் கிருபைகள் ஈந்தாரே, ஏராளமாய் தாராளமாய். உங்களுக்கு தெரியுமா, இந்த காலத்துக்கு பேரு கிரேஸ் பீரியட். என்னதுங்க? நீ என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் உன்னை ஏற்றுக்குவார், உன் பாவத்தெல்லாம் உடனே மன்னிச்சிடுவார், உன்னை சின்ன குறை இருந்தாலும் மன்னிச்சிடுவார், கிரேஸை எடுத்துருவார். பாருங்க, அப்ப நீ பாவம் செஞ்சதை நினைச்சு அழுவியான், கிரேஸ் காப்பாத்துச்சே. இனி ரேஸ் ஓட முடியாது. நிறைய பேர் போல என் லைஃப் இந்த ரேஸ் கிரேஸ் ஆலன்னு வாங்கி பார்த்தீங்களா, இப்பயே சுதாச்சரணும். அல்லேலூயா. பாருங்களா, ஒரிசாவில் ஒரு ஊழியக்காரரை அவருடைய ஸ்தலத்தில் 6ஆம் இடத்துல வெளியே இழுத்துட்டு வந்து
மாட்டு சாணியை வாயில் வச்சு தின்னுன்னு சொல்லி அடித்து துன்பப்படுத்தி இவ்வளவும் செஞ்சு அந்த மனுஷன் கிறிஸ்துவுக்காக நிற்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளார பக்குவப்பட்டிருந்தா. இதெல்லாம் அந்த மனுஷன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், கடைசியாக சொன்னது வார்த்தை, என்னை இத்தனை பேர் இவ்வளோ தொந்தரவு பண்ணாங்க, அவங்க மேலே நான் எந்த கேஸும் கொடுக்க விரும்பலை, ஆண்டவர் மன்னிச்சது போல் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அவர் ஒன்றும் நம்ம நாட்டுக்காரர் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, வடக்கன் தான். கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே பக்குவப்பட்டிருக்கான் பார்த்தீங்களா. உங்களால் இப்போயே ஒருத்தனை மன்னிக்க முடியல, இப்போயே ஒருத்தனை செத்தாலும் பேச மாட்டேங்குது வாடி அப்படின்றான். நான் சபையில் காலை சொல்கிறேன், ஒரு சீசன் வரும் ஒன்றுமே முடியாது. நீங்கள் ஆளணும்னு நினச்சா கூட ஆள தெம்பு இருக்காதுங்க, பசிக்கும் சாப்பாடு இருக்காதுங்க, வசனம் கேட்கணும் ஒரு புது பாட்டு கேட்கணும் ஆசையாக இருக்கும், யூடியூப் இருக்காதுங்க, உங்கள் ஃபோனே பிளாக் ஆகி கிடக்கும், லாக் ஆகி கிடக்கும், ஒன்றுமே இருக்காது. அப்போ நிற்கிற பார்த்தியா, நீ தான் பாக்கியவான். அப்போ முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பார்த்தியா, அதுக்கு தான் இந்த காலத்திலே இந்த ப்ராக்டிஸ் எடுத்துருங்க. ஆகையால் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனுமே நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரயம் வந்தாலும் அணுகாது. கையை வைத்து ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க, ஜெபத்தை கூட்டுங்க, ஜெபத்தை கூட்டுவேன்னு சொல்லுங்கள். தீர்மானம் எடுக்கிறேன், இந்த சீசனில் ஒழுங்காக ஜெபிப்பேன், அதிகாலையில் எழுந்திருப்பேன், ஜெபிப்பேன், வேதம் படிப்பேன், பரிசுத்தத்தில் வாழ முயற்சிப்பேன். நான் பரிசுத்தமாக மாற முடியாது, அவர் தான் என்ன பரிசுத்தமாக மாற்றுறவர். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்காக ஏங்குவேன், உண்மைக்காக ஏங்குவேன், நீதிக்காக ஏங்குவேன், தேவனை தேடுவேன், மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை செலுத்துவேன், எதையும் தாமதிக்க மாட்டேன். ஒரு காலத்தில் என்னால் முடியாத காலத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஆசாப் சொல்றார், நம்ம கர்த்தரை தேடினோம், கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரை தேடுங்க. இப்போ கூட நிறைய பேர் டிஸ்டர்பாக தான் வந்திருக்கிறீங்க, மனசில் சஞ்சலத்தோடு வந்திருக்கீங்க. குடும்ப நிகழ்வு, பிள்ளைகள் நிகழ்வு, பல பிஸ்னஸ் ப்ராப்ளங்கள், வீட்டோடைய வறட்சி, நிறைய விஷயங்களில் மனசோர்வோடு தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இந்த நாட்களில் கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். இளைப்பாறுதலை நாட்களை சும்மா இருந்துடாதீங்க, இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சுன்னு சோம்பேறித்தனத்துக்கு போயிடாதீங்க, ஜெபிக்க உத்வேகப்படுத்துங்கள். பவுல் சொல்றாரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு சொல்றாரு. ஓ, எலியா சொல்றான், ஐயோ போதும், நான் இனிமேட்டு எந்திரிச்சு போக மாட்டேன், 40 நாள் நீ போய் ஆகணுண்டா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. 40 நாள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் எலியா நடந்து போனான். சொல்லுங்க, எனக்கு பலன் வேணும்ப்பா, இந்த பலன் பத்தாது ஆண்டவரே, பத்தாது, இந்த பலன் பத்தாது. உபத்திரவ காலத்தில் சோர்ந்து போயிடுறேன்ப்பா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா ஜெபிக்க முடியல ஆண்டவரே, வீட்டில் சின்ன மனஸ்தாபம்னா ஜெபம் வரமாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனைனா ஜெபிக்க முடியல, உங்கள்கிட்ட உண்மையா இருக்க முடியல, உங்களோட உறவாட முடியல, சின்ன சின்ன விஷயத்துக்கே நான் இப்படி சோர்ந்தா போறா வரப்போறா ஆபத்து காலத்துல நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என்னால முடியல, என்னை பலப்படுத்துங்க, என்ன ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, என்ன ஆவிக்குள்ளாக்குங்க, எனக்கு நல்ல ஜப ஆவியை ஊற்றுங்க, எனக்குள்ள உடைய வல்லமே ஊற்றுங்க. ஆவியானவரே போதாது, காலாட்களோட நடக்கிறப்பயே என்னை இழைக்க பண்றாங்கப்பா, நான் எப்படி குதிரையோட ஓடுவேன்? முடியாதுப்பா, முடியாது. எப்போதுமே என் வீடு சமாதானமா இருக்கணும், என் தேசம் சமாதானமா இருக்கணும் ஆசைப்படுறேன்னு. ஒரு நாள் யோர்தான் பிரவாகித்து வரும், இப்ப நான் என்ன செய்வேன்பா? இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சோம்பேறித்தனத்தை, அசதிய, சாக்கு போக்க இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரே உமக்குள்ளார நீங்க எங்களுக்கு காலம் தாழ்த்தாம கொடுத்த ரட்சிப்பினுடைய விலை மதிப்பை உணர்ந்து நாங்க வாழக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, தாங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் தாங்க, எனக்கு தாங்க, வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கு தாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாங்க, ஒவ்வொரு ஜனத்துக்கு தாங்க, ஒவ்வொரு சகோதரிகளுக்கு கொடுங்க, சகோதரர்களுக்கு கொடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க, வாலிபருக்கு கொடுங்க. வெளிச்சத்தோடு போகட்டும் ஆண்டவரே, வெளிச்சத்தோடு போகட்டும், போகட்டும். பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க,
இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க. புதிய மாதத்துக்கு போக போகிறோம். இன்னும் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆசாபை போல காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவுள்ள நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you.